ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமதாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்னோட கிச்சனையும் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் மேலேயே ஆயிடுச்சு. என்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ எனக்கு 2 குட்டி பாப்பா இருக்கங்காட்டி என்னால் வந்து ப்ராப்பர் க்ளீனிங்கே வந்து பண்ண முடியல. ஸோ 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்னோட கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டு பண்ணது, அடுத்தது மார்னிங் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரணகலத்தில் இருக்குது. ஸோ ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கவுண்டர் டாப்பில் இடமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கவுண்டர் டாப்பை டீப்பாக வந்துட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லுமே வந்துட்டு கவுண்டர் டாப்பே வந்து நிரம்பி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வேலை பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி கவுண்டர் டாப்பும் வந்து ஃப்ரீ ஆயிரும். இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு வாஷ் பண்ணது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டிப்ஸஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாத்திரம் கழுவுற கூடயே ஃபஸ்ட்டு ஃப்ரீ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது சமைச்சு வச்சுருக்க பாத்திரங்கள்லாம் இருந்ததுன்னா அது தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவுறதுக்கான பாத்திரத்தை வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட இந்த வேலை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 hour ஆயிரும். ஏன்னா நிறைய பாத்திரங்கள் இருந்தது. ஸோ 2 பாப்பா இருக்கங்காட்டி என்னால் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு பாத்திரங்கள் இருக்குது. நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பாத்திரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க, நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது இல்லை கிச்சனில் சமைக்கும் போது ஏதாவது போர் அடிக்காமல் இருக்க, நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த கவுண்டர் டாப் இருக்குல்ல, ஸோ இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் பாட்டு கேட்டுகிட்டே வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துறேன். ஏன்னா வந்து நிறைய பாத்திரங்கள் இருக்கங்காட்டி நான் கொஞ்சம் கவுத்துறதுக்கான இடம் வந்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃப் த ஒர்க் தான் வந்துட்டு இப்போ ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ பாத்திரம் எல்லாமே வந்து கழுவியாச்சு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணி எல்லாமே வடிஞ்ச பிறகு கொஞ்சம் வேறு வேலைகள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா துருப்பிடிக்கலாம் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வெட் டிஷ்யூ தான். இந்த டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்டு நல்லா ஃபேனில் ட்ரை பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து துரு எதுவுமே வந்து வராது. ஸோ இந்த டிப்பையும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்ம அப்போதைக்கு தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து நமக்கு வேலை அப்படின்னு எதுவுமே வந்து வராது. ஸோ அடுத்தது வேலைகள் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து என்னோடய கிச்சனுக்குள்ளேயே தான் வந்து வைக்கிறேன். ஸோ இதை போய் செப்பரேட்டாக நான் ஹாலில் வச்சேன் அப்படின்னா அதை போய் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லாமே வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 month மேலேயே ஆயிடுச்சு. ஸோ கவுண்டர் டாப்புக்கு பின்னாடி அந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து ரொம்ப மெஸ்ஸியாகவே ஆயிடுச்சு. எனக்கு வந்து இதை க்ளீன் பண்ணி முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 1.5 hour ஆச்சு. ஸோ டைம் வந்து நம்ம வந்து அதிகமான நேரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப் எல்லாமே நான் எடுத்து வச்சுறேன். ஃபுல்லுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இல்லை வந்து ஏதாவது டிஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு. ஸோ ட்ரையாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா தண்ணியில் வந்துட்டு அந்த ஏதாவது பொருள் இருந்தாலும் போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ட்ரை க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே தூக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லுத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன் நான். ஸோ என்னோடய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ட்ரிக்ஸஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்ப்போம். நான் வந்து டெய்ல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எண்ணெய் காரை மட்டும் நமக்கு வந்து படியும். அதையும் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு கூட வந்து வராமல் இருக்கும். அந்த வால் ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா லிக்விட் ஜெல்லை வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் கூட அவசியம் கிடையாது. நான் க்ளீன் பண்ணி 1 month மேலே ஆனங்காட்டி தான் இந்த ஸ்க்ரப் கூட நான் வந்து பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து ஸ்க்ரப்பரில் லிக்விட் ஜெல் வச்சு நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா இதாயிருச்சு. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டிக்கர் வந்து பிஞ்சு வருமா அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஜஸ்ட்டு நீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும். நம்ம டைம் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த டெயில் ஸ்டிக்கரை வந்துட்டு ரெகுலராக வந்து நம்ம தண்ணியை வச்சு இல்லை வந்துட்டு லிக்விட் சோப் வச்சு ஜஸ்ட்டு நம்ம தொடச்சி விட்டால் போதும். நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கிச்சன் டெயில்ஸில் ஃபுல்லுமே நான் இந்த கிச்சன் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் சேம் லிக்விட் சோப் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங்க்குன்னே தனியாக வந்து விற்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீனர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ பாத்திரம் கழுவுற லிக்விட் சோப்பே வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஜஸ்ட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அந்த ஆயில் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கொட்டின கரைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்த மட்டும் டீப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்ல எல்லாம் பெண்டு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெண்டு இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு தண்ணியை வந்துட்டு விட்டோம்னா டக்குன்னு நம்ம சிங்க் ஏரியாவுக்குள்ளே வந்து டக்குன்னு போயிடும். ஸோ என்னோடதில் அந்த பெண்டு மாதிரி இல்லாதங்காட்டி நான் வந்து கையால் தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 2-3 தடவை மட்டும் நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா செவுரில் எல்லாமே வந்து இறங்கிடும். நிறைய தண்ணி இருந்ததுன்னா நம்ம கையோடு இந்த மாதிரி கிளாத் வச்சு துடைக்கிறது தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நான் 2-3 தடவை க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வையும் வந்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடும். ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது நம்ம பண்ணாமல் விட்டுட்டால் தான் இங்கே ரொம்ப நேரம் வந்துட்டு இழுக்கும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லத்தையும். அடுத்த வேலை என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா கிட்ட ரொம்பவே வந்து தனியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம உப்பு தண்ணி கரை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்திரம் கழுவும் போதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும் இந்த டெயில்ஸ்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட கிடையாது. நம்ம தண்ணி வந்து எப்போவுமே வந்துட்டு இந்த இடத்துல ஊறிட்டே இருக்கங்காட்டி நான் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டலை. டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டெயில்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் போட்டுட்டு நல்லா வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்லேயும் வந்துட்டு அதே சொல்யூஷன் தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். நல்லா வந்து உப்பு தண்ணி காரை படிஞ்சு ஒயிட்டாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அழுக்காயிடுச்சு. ஸோ சிங்க்லேயும் வந்துட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஏதாவது வேஸ்ட் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாவே போதும். ரொம்ப வந்துட்டு நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து தேவைப்படாது. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் பண்ணாமல் விட்டுட்டங்காட்டி தான் எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய கவுண்டர் டாப் வந்துட்டு நான் மேக் ஓவர் வந்து பண்ண போகிறேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் எந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ சிங்க் ஏரியாவை. இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதுவே ஃபுல்லும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது லுக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்துட்டு இந்த உடன் கேபினெட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் கீழே கவுண்டர் டாப் ஏரியாவே வந்து க்ளீன் பண்ணுவேன். மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்து எகெயின் வந்து கவுண்டர் டாப்பில் தான் வந்து விழுகும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் என்னோடய கவுண்டர் டாப்பையே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வந்து டீப்பாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிச்சனை வந்துட்டு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் சோப்பில் இல்லைனா தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணாலே வந்து போதும். கவுண்டர் டாப் பின்னாடி இருக்க
டைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சு நைட்டு தூங்கும் போது எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இருக்காது. அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வு, ஷெல்ஃபு எல்லாமே வந்துட்டு டெய்லியுமே பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டீப் க்ளீன் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட் இருந்தது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.